சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் முக்கிய தலைவர் திரு ராகுல் காந்தி. அவருடைய நண்பரும் அவருடைய நீண்டகால சகாவும் இப்பொழுது கூட்டணி கட்சி தலைவருமான திரு ராகுல் காந்தி வந்தடைந்திருக்க நிறைய இளைஞர் பட்டாளம், அநேகமாக அதிகமான இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய பதவியேற்பு விழா. ஆமா, நிச்சயமா நிச்சயமா திரு ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பா ஜோசப் விஜய் நான் சொல்லும்போது விசில் அடிப்பாங்க. அது மட்டுமா அடிப்பாங்க, விண்ண பிழைக்கும். ஆனா நீங்க ஏன் பிளாக்ல போட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு? நல்லா கேளுங்க சார். கவர்னரோட ஒட்டின்னு சொன்னா பிரச்சனை. விஜய்ட்ட சொல்றேன். திரு ராகுல் காந்தி ஏர்போர்ட்ல இருந்து புறப்படுறாரு. நேரு இண்டோர் ஸ்டேடியம் நோக்கி அவரும் விரையக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என்னோட நினைவுல அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் சோமு சாருக்கு இன்னும் கூட அதிகமா நினைவு இருக்கும். ராகுல் காந்தி பதவி ஏற்கக்கூடிய முதலமைச்சர் பதவியேற்பு தமிழ்நாட்டில் நரேந்திர மோடி பங்கு கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடி ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் 2006ல பதவியேற்ற போது கூட ராகுல் காந்தி வரல. Of course he was new to politics. அன்னைக்கு வந்து அந்த ஈக்குவேஷன்ல மிஸ்ஸஸ் சோனியா காந்தி போன வருஷம் வந்திருக்கலாமே. 2021 வந்திருக்கலாம். கோவிட் காலம் இல்ல சார், அதையும் சேர்த்து பார்க்கணும். அது ஒரு கோவிட் காலம். ரொம்ப சவாலா இருந்தது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறதுன்னா அது ரொம்ப இன்னைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் இருந்த காலம். சமூக இடைவெளி விட்டு தான் கவர்னர் பேலஸ்ல வெளிப்புறத்துல தான் நடைபெற்றது அந்த பதவியேற்பு. அதையும் நம்ம பார்க்கணும். திரு ராகுல் காந்தி நீங்க சொல்வது போல முதல் தமிழ்நாட்டு அமைச்சரவை பதவியேற்பு விழா. நரேந்திர மோடி வந்திருக்கிறார். 2011 செல்வி ஜெயலலிதாவுடைய பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு திரு நரேந்திர மோடி வந்திருக்கிறார். அதற்கு பிரதியுபகாரமா செல்வி ஜெயலலிதாவும் அவர் குஜராத்ல பதவியேற்ற போது அதுல கவனிக்கத்தக்க விஷயம்னா குஜராத்ல நரேந்திர மோடி பதவியேற்பு விழாக்கு சென்னையில இருந்து சேர் எடுத்து அவங்க எங்க போனாலும் சேர் பிரதமர் அலுவலகமா இருந்தாலும் சரி, ஜனாதிபதி மாளிகையா இருந்தாலும் சரி, அவருடைய சேர் எடுத்துட்டு போவார் செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய டெல்லி விழா ஜனாதி மாளிகையில இல்லாத ஜனாதி மாளிகைக்கு செல்வி ஜெயலலிதாவோட நாற்காலி முதல்ல திரைப்படங்கள்ல பாக்குறோம்ல, கிராமத்துல சில பேர் அப்படிதான் அந்த பண்ணையார்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. சேரோட தூக்கிட்டு போவாங்கல்ல, பின்னாடி ஒரு பையன் அப்படி சேர தூக்கிட்டு குடுகுடுன்னு வருவாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.